விஷால் அண்ணா, புரிஞ்சுச்சா? இது எப்படி சரியான பதிலா இருக்கும்? அம்மா சோறு ஊட்டுறதுக்கு நில்லான்னு பொய் சொன்னதும் இவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணதும் ஒன்னாயிடுமா? ஐயோ, இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதே. இங்க பார், இசையோட பதில் முடிஞ்சிருச்சு. விஷால் மனசுல இருக்கிறத கேட்டான், இசை அவன் மனசுல இருக்கிறத பதிலா சொல்லிட்டா. அதுக்கு இது பார் அமைதி ஆயிட்டான். அப்படின்னா பதில் சரிதானே? அதனால நீ தேவையில்லாம ராகவ், ஸ்ரீஜா கிட்ட நீ உன் கேள்வியை கேளு. ஸ்ரீஜா கொஞ்சம் அலர்ட்டாரு. ஒரு பொண்ணுக்கு இருக்கக்கூடாத குணங்கள் என்னென்ன? உங்ககிட்ட இருக்கிற குணங்கள் எல்லாத்தையும் சொல்லு. அதுதான் சரியான பதில். கோபம், பொறாம, திமிரு, ஆணவம். என்ன ராகவ், சரியா? ஃபாலோ பண்றதை விட்டுட்டாங்களே. என்ன இவன் இப்படி ஒரு பதில சொல்றான்? போட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அலங்கார பாட்டி, சீக்கிரம் ரிசல்ட் சொல்லுங்க. ரிசல்ட் நான் எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு பேருமே சுபத்ராவோட மருமகளுங்க. போட்டி வைக்கிறது மட்டும் தான் என் வேலை. ஜட்ஜ்மெண்ட் சுபத்ராவோட வேலை. சுபத்ரா, தீர்ப்ப சொல்லு. சுபத்ரா, இந்த 3 போட்டியிலையும் சிறந்த மருமகள் யாருன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவளை நீயே தேர்ந்தெடுத்து பொங்கல் வைக்க சொல்லு. கண்டிப்பா அத்தை என்னதான் சொல்லுவாங்க, இசைய சொல்லவே மாட்டாங்க. ஸ்ரீஜா, என்னைக்குமே ஒன்ன விட ஒன்னு பெஸ்ட், ஒன்ன விட ஒன்னு தாழ்ந்ததுன்னு எதுவுமே கிடையாது. சில நேரங்கள்ல சிலது பெஸ்டா தோணலாம், பல நேரங்கள்ல வேற ஒன்னு பெஸ்டா இருக்கலாம். ஸ்ரீஜா, இத நீ தோல்வியா பார்க்காத. என்ன தப்பு பண்ணோம், எப்படி தப்பு பண்ணோம், ஏன் தப்பு பண்ணோன்னு நல்லா யோசி. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கோ, புரியுதா? ஐயோ, இப்போதைக்கு இங்க வந்திருக்காங்க. ஸ்ரீஜா, அப்பா போயிட்டு வந்துடுறேம்மா. ஓகேப்பா. வணக்கங்க. வணக்கம்மா. சின்ன பசங்க அனாதை இல்லம் நடத்துறோம், அதுக்கு கச்சேரி கேட்டு வந்திருக்கோம். போன்லயே ஆல்ரெடி கேட்டிருந்தோம், அதான் நேர்ல கேட்கலான்னு வந்தோம். நீங்க வந்து கச்சேரி பண்ணா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் ஃப்ரீயா இருக்கிற டேட்ல கண்டிப்பா வந்து கச்சேரி பண்றேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே சரின்னு சொன்னதுக்கு. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்க சரின்னு சொன்னதே போதும். சார், இவங்க யாரு? இது என் பொண்ணு ஸ்ரீஜா. வணக்கம்மா. இப்ப என்ன பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்பாவை பத்தி ஏதாவது கேட்டா என்ன சொல்றது? கீழே போகாம ஏதாவது சொல்லி சமாளிச்சே ஆகணும். வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. வாமா மீனாட்சி, உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஏன் நீ கல்யாணத்துக்கு வரல? உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல, அங்கே இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா போச்சு. அதனாலதான் என்னால வர முடியல. நாளைக்கு உங்களோட கல்யாண நாள், அதான் உன்னையும் பாஸ்கரையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு 2 மருமகளையும் பார்த்துட்டு போலாம் தான் நான் இப்ப வந்தேன். ரொம்ப சந்தோஷம் மீனாட்சி நீ வந்ததுக்கு. ஆமா, நானும் மறந்து போயிட்டேன். நாளைக்கு பாஸ்கர் சுபத்ரா கல்யாண நாள் இல்ல? ஆமாம்மா. ஐயோ அம்மா, சாரிம்மா. வீட்ல நடந்த விசேஷத்துல உங்க வெட்டிங் டே மறந்துட்டேம்மா. சாரிம்மா. பா சாரி.
டேய் இட்ஸ் ஓகேடா. அம்மா, நம்ம வருஷம் உங்க கல்யாண நாள வீட்ல கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷமும் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம், ஓகேவா? ஆமா சுபத்ரா. வேண்டாம், இந்த வருஷம் எங்க கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம். ஏன் சுபத்ரா? ஏன் சுபத்ரா கொண்டாட வேண்டாம்னு சொல்ற? இல்ல வேண்டாம் மீனாட்சி, கல்யாண நாளை கொண்டாடுற மனநிலையில நான் இல்ல. பசங்க கல்யாணம் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கல, என்னென்னமோ நடந்து போச்சு. அதனால இந்த நேரத்துல என்னோட கல்யாண நாளை கொண்டாட வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அம்மா, இல்லம்மா, ப்ளீஸ் ஃபங்க்ஷன் கொண்டாடலாமா? வேண்டாம் ராகவ், சொன்னா கேளு. மீனாட்சி, உன்னை கேட்கவே நான் மறந்துட்டேன். என்ன சாப்பிடுற? சிந்தாமணி, அண்ணி போய் ஜூஸ் கொண்டு வா. juice. ஐயோ சுபத்ரா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பத்தியா? இப்ப அதுவா முக்கியம்? ஆமா, உன் மருமகளுங்க எங்க? சிந்தாமணி, அண்ணி ஸ்ரீஜா எங்க? ஆ, போய் கூட்டிட்டு வா. ஆ, இதோ கூட்டிட்டு வரேன் அண்ணி. இரு மீனாட்சி, இப்ப வந்துருவா. இசை வா. மீனாட்சி, இவதான் சின்ன மருமக. விஷால், நீயும் வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க ரெண்டு பேரும்.